தற்போது ஒரு அண்மைச் செய்தி. சென்னை மாதவரம் அசீஸ் நகரில் உள்ள அங்காள பரமேஸ்வரி கோவிலை அகற்ற பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வரும் நேரலை காட்சியை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மெட்ரோ ரயில் பணிகளுக்காக கோவிலிடம் அரசுக்கு தேவைப்படுவதாக தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த கோவில் அகற்றக்கூடாது என்று பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி வருவதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அனுமதி பெற்று கோவில் அகற்ற ஜேசிபியோடு அதிகாரிகள் வந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் கூடுதல் விவரம் செய்த அகமது அலி வழங்க கேட்கலாம். அகமது அலி, தற்போது அங்கு இருக்கக்கூடிய கள தகவலை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். மாதவரம் பால் பண்ணை பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் கோவில் வைத்து பொதுமக்கள் வழிபட்டதால் அதனை அதிகாரிகள் ஜேசிபி மூலம் அகற்றினார்கள். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மாதவரம் 26வது வார்டு உட்பட்ட அஜிசி நகர் பகுதியில் ஆபின் நிறுவனத்துக்கு சொந்தமான பல ஏக்கர் நிலம் உள்ளது. இந்த இடத்தின் அருகே மெட்ரோ ரயில் பணிகளுக்காக வேலைகள் தற்போது நடந்து வருகின்றது. இந்த நிலையில் அவ்விடத்தில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் செல்லியம்மன் கோயில் சிலையை வைத்து வழிபட்டு பூஜைகள் செய்து வந்தனர். இந்த நிலையில் இந்த ஆவின் நிறுவனத்தில் அத்துமீறி கோவிலை வைத்திருப்பதாகவும் அதனை அப்புறப்படுத்த வேண்டும் என ஆவின் நிர்வாகம் மாவட்ட கலெக்டர் மற்றும் மாதவரம் தாசில்தார் மற்றும் மாநகராட்சி அதிகாரிக்கு புகார்கள் தந்திருந்தனர். இந்த நிலையில் ஆவின் நிர்வாக பால்வள ஆணையர் லட்சுமணன் தலைமையில் அதிகாரிகள், செங்குன்றம் காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் தலைமையில் உதவி ஆணையர்கள் ராஜா ராபர்ட், மகிமை வீரன், மாதவரம் பால் பண்ணை காவல் ஆய்வாளர் உட்பட போலீசார் 300க்கும் மேற்பட்டோர் அவ்விடத்தில் அந்த பகுதிக்கு வந்து புக்லைன் இயந்திரம் மூலம் ஆவின் நிறுவன வளாகத்தில் இருந்த கோவிலை மேற்கூரையும் மற்றும் அம்மன் சிலையும் அப்புறப்படுத்தினார்கள். அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் சிலையை அகற்றக்கூடாது எனவும் கடும் வாக்குவாதம் அதிகாரியிடத்தில் செய்தனர். இதையடுத்து அங்கு போலீசார் கோவில் வைப்பதற்கு நிலம் தொடர்பாக அரசிடம் மனு அளித்து அதனை அடிப்படையில் பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று சமாதானம் செய்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றார்கள். பின்னர் ஆவின் நிறுவன நிலத்திலிருந்து அந்த அம்மன் சிலையை பாதுகாப்பாக தூக்கி கிராம நிர்வாகிகளிடம் ஒப்படைத்தனர். இதன் காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ராம்குமார். அகமது அலி, தகவலுக்கு நன்றி.